ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். ரியல்மி கிட்டேருந்து நம்ம அவளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரியல்மி GT Neo 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனை இன்னைக்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு தான் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னாலுமே ஸ்பெக்ஸ் நிறையவே அவங்க ஆல்ரெடி ரிவீல் பண்ண ஸ்பெக் தான். பட் பிரைசிங் என்ன பிரைசிங்க்கு வரும்? அண்டர் 30K பிரைசிங்கில் வருமா இல்லை அபவ் 30K பிரைசிங்கில் வருமா அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. நிறைய பேர் அண்டர் 30K பிரைஸ் செக்மெண்ட்டில் தான் நண்பா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் இப்போ அபவ் 30K பிரைஸ் செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் என்ன எக்ஸாக்டான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்ன வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம். அதே மாதிரி above 30K பிரைஸ் செக்மெண்ட்ல ஆல்ரெடி Realme கிட்ட இருந்து Realme GT அப்படின்ற ஸ்மார்ட் போன் Snapdragon 888 கான சிப்ஸோட அவைலபிளா இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ நாம இந்த Realme GT Neo 2 ஸ்மார்ட் போன் வாங்கலாமா இல்ல அந்த Realme GT வாங்கலாமா, எந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாமா அப்படின்றத இன்னைக்கு வீடியோல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனையும் கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரியல்மி அவங்களுடைய GT சீரிஸில் கொண்டு வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே டிசைன் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு லுக் வைஸ் நல்லா அட்ராக்டிவான லுக் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸாக தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த Realme GT Neo 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனுமே லுக் வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் அந்த கிரீன் கலர் வேரியன்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே நல்லா அட்ராக்டிவாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற இன்னும் ரெண்டு கலர் ஆப்ஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவைலபிளாக இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது 199 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.6 mm கான திக்னஸோட Realme GT Neo 2 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி Realme GT பார்த்தோம்னா இங்கேயுமே Realme GT Neo 2 மாதிரி அங்கே எப்படி கிரீன் கலர் வேரியன்ட் ஒரு ஸ்பெஷல் வேரியண்டாக கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இங்கே எல்லோ கலர் வேரியன்ட் கொடுத்துருந்தாங்க. அது போக சில்வர் அண்ட் ப்ளூ அப்படின்ற இன்னும் ரெண்டு கலர் ஆப்ஷனுமே அவைலபிளா இருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது 186 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 9.1 mm கான திக்னஸோட Realme GT ஸ்மார்ட் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனுமே நல்லா பார்க்கறதுக்கு நல்ல யூனிக்கா ஸ்டைலிஷாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது இங்கே Realme GT Neo 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் மெட்டீரியல் கிளாஸ்ல பில் பண்ணியிருக்காங்களா பிளாஸ்டிக்ல பில் பண்ணியிருக்காங்களா அதை பத்தின டீடைல்ஸ் எதுவும் கிளியரா இல்லை. பட் மோஸ்ட்லி இது பிளாஸ்டிக்ல தான் பில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி Realme GT இங்க அந்த சில்வர் அண்ட் ப்ளூ அப்படின்ற இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன் என்ன மெட்டீரியல்ல பில் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்ல. பட் இதுவுமே மோஸ்ட்லி பிளாஸ்டிக்ல பில் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. பட் ஆனால் அந்த ஸ்பெஷல் வேரியண்டா இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் வேரியன்ட் மட்டும் இங்க பேக் சைடு லெதர் ஃபினிஷோட இந்த ஒரு ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருந்தாங்க. அது இங்க Realme GTக்கு ஒரு அட்ராக்டிவ் பாயிண்டாவே இருக்கு. மற்றபடி லுக் வைஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே டிசைன் நல்ல யூனிக்கான ஒரு ஸ்டைல்ல தான் டிசைன் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அதனால உங்களுக்கு டிசைன் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணியே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இங்க Realme GT Neo 2 இந்த ஸ்மார்ட் போன்ல 6.62 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. அது போக இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா ஹையர் டச் சாம்பிளிங் ரேட்டா 600 Hz கான டச் சாம்பிளிங் ரேட் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அதோட 1300 nits கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட இங்க Realme GT Neo 2 ஸ்மார்ட் போன்ல இந்த ஒரு டிஸ்பிளேவை கொடுத்திருக்காங்க. அப்படியே Realme GT ல பார்த்தோம்னா இங்க நமக்கு 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் 360 Hz கான டச் சாம்பிளிங் ரேட் 600 nits கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில் டிஸ்பிளேல எந்த டிஸ்பிளே பெட்டரான டிஸ்பிளே அப்படி நீங்க கேட்டீங்கன்னா இங்க Realme GT Neo 2 ல நமக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. அதுவே Realme GT ல நமக்கு சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. சோ அதனால டிஸ்பிளே பேனல் பொறுத்த வரைக்கும் AMOLED பேனலை விட சூப்பர் AMOLED பேனல் கொஞ்சம் பெட்டரான ஒரு பேனல் தான். இங்க பவர் கன்சம்ப்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். டிஸ்பிளேவுக்காக பேட்டரியில இருந்து எடுக்கக்கூடிய அந்த பவர் கன்சம்ப்ஷன் Realme GT ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய சூப்பர் AMOLED பேனல்ல கொஞ்சம் கம்மியாவே எடுக்கும். அதனால அது இங்க Realme GTக்கு ஒரு மெயின் பாசிட்டிவ்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் காமனாவே கொடுத்திருக்காங்க. பட் ஆனால் டச் சாம்பிளிங் ரேட்னு வரும்போது இங்க Realme GT Neo 2 ல மேக்ஸிமம் 600 Hz கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஹை இன்டென்ஸான கேம்ஸ் எல்லாம் அதிகமா விளையாடும் போது உங்களுக்கு டச் ரெஸ்பான்ஸ் Realme GT விடவுமே Realme GT Neo 2 ல இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கூடவே 1300 nits கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸும் இங்க Realme GT Neo 2 ல இருக்கிறதுனால அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் பிரைட்டரான டிஸ்பிளேவா இந்த Realme GT Neo 2 உடைய டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி Realme GT லுமே நமக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்கிறதுனால அங்கேயுமே அந்த டிஸ்பிளே உடைய குவாலிட்டியுமே கண்டிப்பா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் நீங்க டச் ரெஸ்பான்ஸ் Realme GT Neo 2 ல அதிகமா இருக்கிறதுனால நீங்க அதிகமா ஹை இன்டென்ஸான கேமிங்லாம் விளையாடுவீங்க அப்படின்ற பட்சத்தில் Realme GT Neo 2 உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளேவா இருக்கும். அந்த டச் ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இங்கே Realme GT Neo 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே Realme GT ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால பேட்டரி கெப்பாசிட்டி இங்கே Realme GT Neo 2ல கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பேட்டரி கன்சம்ஷன் பார்க்கும்போது இங்கே Realme GT ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் Realme GT Neo 2ல நமக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ AMOLED பேனலை கம்பேர் பண்ணும்போது சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே நமக்கு பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணும். அதே மாதிரி Realme GT ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 888 கொஞ்சம் சின்ன சைஸ்க்கான சிப்செட் 5 nm சைஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த சிப்செட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கன்சம்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் கம்மியாக தான் நமக்கு பேட்டரி கன்சம்ஷன் அப்படின்றது இருக்கும். அதனால இங்கே Realme GTல 4500 mAh கொஞ்சம் கம்மியான பேட்டரி கெப்பாசிட்டி இருந்தாலும் Realme GT Neo 2ல எந்த அளவுக்கு நமக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இங்கேயுமே Realme GTலையுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இங்கே Realme GT Neo 2ல நமக்கு Snapdragon 870க்கான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 7 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட். இதில் Kryo 585க்கான CPU-ல Cortex A77க்கான கோர் மேக்ஸிமம் 3.2 GHz-க்கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 650 அப்படின்ற GPU-வோட அரௌண்ட் 7 lakhக்கான ஒரு AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த Realme GT Neo 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படியே Realme GTல பார்த்தோம்னா இங்கே Snapdragon 888க்கான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 5 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட். இங்கே Kryo 680 அப்படின்ற CPU-ல Cortex X1க்கான பிரைம் கோர் 2.84 GHz-க்கான மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU-க்கு Adreno 660 அப்படின்ற GPU-வோட அரௌண்ட் 7,40,000க்கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த Realme GT ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ரெண்டு சிப்செட்டுமே ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். அப்படின்னாலுமே Snapdragon 870 கம்பேர் பண்ணும்போது Snapdragon 888 கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். மற்றபடி 5G பேண்ட்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே Realme GT Neo 2ல மொத்தம் 8 5G பேண்ட்கான சப்போர்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவே Realme GT ஸ்மார்ட் ஃபோனில் 13 5G பேண்ட்கான சப்போர்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் வருது. அடுத்து அப்படியே கேமராவுக்கு வந்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, f2.5க்கான அப்பாச்சரோட சோனியுடைய IMX471 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லையுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரே மாதிரியான மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால செல்ஃபி கேமராவில் உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஈக்குவலான ஒரு இமேஜ் குவாலிட்டி தான் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps ஃப்ரேம் ரேட் வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே செல்ஃபி கேமரால நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அப்படியே ரியர் சைட் கேமராக்கு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.8க்கான அப்பச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அது போக 8 மெகாபிக்சல் பிளஸ் 2 மெகாபிக்சலுக்கான ரெண்டு சப்போர்ட்டிவ் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சலுக்கான இந்த கேமரால யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சென்சார்னு வரும்போது Realme GT Neo 2ல நமக்கு சாம்சங் உடைய ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Realme GTல சோனியுடைய IMX682 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி மற்றபடி கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த Realme GT Neo 2 ஸ்மார்ட் ஃபோனில் இதுக்கு முன்னாடி Realme கிட்ட இருந்து லான்ச் ஆன Realme GT மாஸ்டர் எடிஷன் அதில் புதுசாக கொடுத்துருந்த அந்த ஸ்டேரி மோட் அண்ட் ஸ்ட்ரீட் மோட் அப்படின்ற அந்த ரெண்டு மோட்ஸ் மட்டும் இங்கே எக்ஸ்ட்ராவாக இந்த Realme GT Neo 2 ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மோட்ஸும் நமக்கு Realme GT ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நம்ம ரியர் சைட் கேமரா யூஸ் பண்ணி 4K 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வீடியோ குவாலிட்டி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல எதுல பெட்டரா இருக்கும்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெரிய லெவல்ல வித்தியாசம் இருக்காது. அப்படினாலுமே இங்க Realme GT ஸ்மார்ட் ஃபோன்ல சோனியுடைய சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் Realme GT Neo 2ல சாம்சங் உடைய சென்சார் யூஸ் பண்ணிருக்கிறதுனால மேபி கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமரா குவாலிட்டி இங்க Realme GT ஸ்மார்ட் ஃபோன்ல நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் இந்த ஸ்பெக்கை பார்த்து நம்மளால சொல்ல முடியாது. கண்டிப்பா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் சைட் பை சைடு யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். பட் இங்க சென்சார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது Realme GTல கொஞ்சமா ஒரு பெட்டரான இமேஜ் குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. Android 11 மேலே Realme UI 2.0 தான் ரன் ஆகுது. டியூல் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது அண்ட் NFC-க்கான சப்போர்ட் இருக்கு. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட் என்ன பிரைஸிங்க்கு என்ன ரேம் வேரியன்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Realme GT Neo 2ல மொத்தம் ரெண்டு வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. அதில் பேஸ் வேரியன்ட் 8+128GB வேரியன்ட் 32,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 12+256
256GB வேரியன்ட் 36,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Realme GT ஸ்மார்ட் ஃபோன் 8 + 128GB பேஸ் வேரியன்ட் 38,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 12 + 256GB வேரியன்ட் 42,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. அந்த வகையில் இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங், ரேம் வேரியன்ட் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்ததுல இருந்து இங்கே Realme GT Neo 2ல இருந்து Realme GTல என்ன பெட்டரா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் இங்கே பெட்டரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றுமே இங்கே Realme GT Neo 2ல இருந்து Realme GTக்கே கிடையாது. அதனால அந்த ஒரு கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும், Snapdragon 888 எனக்கு வேணும், என்கிட்ட 40,000 கூட பட்ஜெட் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் Realme GTக்கு போகலாம். மற்றபடி என்கிட்ட பட்ஜெட் 30,000 தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் Realme GT Neo 2 ஸ்மார்ட் போனை இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் பெரிய லெவலெல்லாம் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்க, மேக்ஸிமம் PUBG விளையாடுவீங்க, கால் ஆஃப் டியூட்டி விளையாடுவீங்க, இல்லனா மல்டி டாஸ்கிங் அதிகமாக பண்ணுவீங்க, எடிட்டிங் வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ்லாம் பண்றீங்கன்னா எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணுவீங்க. இது Realme GT Neo 2ல இருக்கக்கூடிய Snapdragon 870 உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதனால இந்த மாதிரியான பர்பஸ்க்கு நீங்க Realme GT Neo 2மே கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் போனுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். பட் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் Realme GTக்கு போகலாம். ஸோ ஓவரால் இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணதுலேருந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.